கௌரவத்துடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் கம்பீரமாகவும் வாழப்போகும் ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நான் டாக்டர் அமுதா மீனாட்சி. ரிஷப ராசிக்கு கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்க ராசியிலேயே சந்திர பகவான் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க. இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆயிருவாரு. அதுவும் உச்சத்துக்கு போறாரு. அதனால உங்க ராசிக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இப்ப 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால உங்க கையில ஒரு பெரும் பணம் புழங்கும். அதிகமான பணத்தை வச்சு நீங்க புழங்குவீங்க. அது நீங்க சம்பாதிச்ச பணமா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்துல உள்ளவங்க பணமா இருந்தாலும் சரி, உங்க கையில வரவு செலவு நடக்கும். அதிகமான பணத்தை புழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் போது அவர் 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால உங்களோட கௌரவம் அதிகமாகும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். முதல் திருமணம் சரியில்லாம டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு இந்த வருடம் 2ஆம் திருமணம் நல்ல சிறப்பா நடக்கும். அங்க வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்க ரொம்ப சந்தோஷமாவே இருப்பீங்க. வேலையில ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க. எடுத்த வேலைய ரொம்ப வேகமாவே செஞ்சு முடிப்பீங்க. இந்த வேலை பார்க்கலாமா, அந்த வேலை பார்க்கலாமா, எந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு மல்டி பிசினஸ் பண்ற அளவுக்கு உங்களோட டேலண்ட் இம்ப்ரூவ் ஆகும். ரிஷபராசிக்காரங்க பொதுவாவே சாமர்த்தியசாலியா தான் இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே அமைதியா சாதிப்பீங்க, சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அந்த வகையில இந்த வருடம் எல்லா காரியங்களுமே ரொம்ப சிறப்பாவே செயல்பட்டு செஞ்சு முடிப்பீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆனா வீடு கட்டுற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப அதிக அளவுல பட்ஜெட் போட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமா செய்யறேன்னு சொல்லி அதிக அளவுல கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. ரொம்ப டெக்கரேட் பண்றேன், அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்புகள் இல்லாம உங்க அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வீடு கட்டுறது ரொம்ப நல்லது. இந்த வருடத்தோட துவக்கத்துல குலதெய்வம் கோயிலுக்கு போறதுல சில தடைகள், பிரச்சனைகள், குழந்தைகள் மூலமாக மனவேதனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால மனவேதனைக்கு ஆளாவீங்க. அதுவும் சில நாட்கள்லயே சரியாயிரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. அரசு விதிமுறைகளை மீறாம ஹெல்மெட் போடுறது, ஓவர் ஸ்பீட்ல போகாம இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கை துணை விஷயத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. 7ஆம் இடத்து அதிபதி 8ல இருக்கிறதுனால சின்ன விஷயத்த கூட பெரிய விஷயமாக்கி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. திருமணம் தடைப்பட்டது, குழந்தை பாக்கியம் தடைப்பட்டது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். திருமண அனுகூலம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் கைகூடும். நீங்க எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல நல்ல அனுகூலமும் லாபமும் முன்னேற்றமும் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும். முடிஞ்ச அளவு இரவு நேரத்துல பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. உங்க இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அதுல இஷ்ட தெய்வ கோவில்கள்ல முடிஞ்சா உங்களால என்ன கோவில்ல நற்பணி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். அரசாங்கத்துல உள்ள உயர் அதிகாரிகளோட நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை, எந்த பிரச்சனை, அரசு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அது இந்த காலகட்டத்துல சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு, போட்டி தேர்வுல நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா அதற்காக முயற்சிகளை பண்ணுங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, கஷ்டப்படுற ஏழை தொழிலாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவு உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ, அதாவது உணவு வாங்கி கொடுக்கறது, அவங்களோட குழந்தைகளோட படிப்புகளுக்கு உதவுறது, புத்தகம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை உண்டாக்கும். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் அமைவதற்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.